முதற்கண் நான் பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வெளியிட்ட புத்தகத்தின் உங்களுடைய விமர்சனங்கள் என்று வெளிவந்ததனால் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையும் சொன்னீர்கள், அதுக்கு மாற்று கருத்துக்களையும் சொன்னீர்கள். அழகான ஒரு விமர்சனத்தால் உலகம் புத்துணர்ச்சி பெற்றிருக்கின்றது. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே பேசக்கூடியவர்கள். என் மனைவியை தவிர என் மனைவி நான் பேசுவதற்கு என் மனைவிதான் காரணம். சில நேரங்களில் இரவு 12 மணி வரை உட்கார்ந்து கூட எழுதி கொண்டு வைப்பேன். என்னத்தை எழுதுறீங்களோ அப்படியே சொல்லிட்டு ஒரு கப்பு டீ அப்படி படம் மேஜை வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த உற்சாகத்தால் நான் தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்கு கிடைத்த ஒரு உற்சாகத்தால் கண்டிப்பாக நான் மீண்டும் எழுதுவதற்கு உங்களுடைய அன்பான உதவியும் வாய்ப்பும் கிடைச்சது. வாழ்நாளில் இந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அன்புக்குரிய ஞானமணி செய்யாவிடம் கேட்ட பொழுது முகம் சொல்லிக்காமல் என்னுடைய பெயரை முன்னால கூட சொல்லாமல் நேரடியாக எல்லாரும் சொல்லிவிட்டு 2வது உடனே சொல்ல கண்டிப்பா வெளியிட்டலாம் வாங்கினாங்க. மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி வந்தது. குங்குமம் உரத்த சிந்தனை அனைத்து பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வந்தது. அதுக்கு முழு காரணம் என அன்புக்குரிய தமிழ்ச்செம்மல் ஜான் கணேஷ் அவர்கள் இந்த நிகழ்வை மிகவும் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அன்பு இலக்கிய சாவல் சகாத்தோட ஒட்டக பிறகு அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு எழுத்தாளரை முன்னிலைப்படுத்துவதற்காக காலையிலே போய் இந்த இடத்த சாவியை வாங்கி நாற்காலி மேஜை எல்லாம் எடுத்து போட்டு தண்ணி டீ காஃபி போட்டு அவ்வளோ வாய்ப்பு வந்திருக்காது. அப்படியெல்லாம் பாடுபட்டு செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளின் காரணமாகத்தான் நமக்கு உற்சாகமும் மேலும் மேலும் இழலாம் என்ற ஒரு சிந்தனையும் தோண்டி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அமெரிக்க எழுத்தாளர் மார்ட்டின் என்பவர் ஒரு கதை எழுதவே 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாசிவிட்டேன். அவர் அந்த கதையில் 2 வயதுதான். இந்த உலகின் கடைசி மனிதன் அறைக்குள் இருக்கின்றான். இருக்கின்றான் அப்பொழுது கதவு தட்டப்படுகின்றது. அவன் தான் கடைசி மனிதன். கதவு தட்டப்படுகின்ற ஒரு சஸ்பென்ஸ் கதை. இதை படித்தப்போ எனக்கு உள்ளத்தில் தோன்றியது, ஏன் நாமும் இப்படி எழுதக்கூடாது. சமூகத்தில் கூட அதை பேஸ் பண்ணி தழுவல் என்று போட்டு ஒரு வீட்டின் கதவு அடைக்கப்பட்டு கடைசி மனிதன் அங்கே உள்ளே இருந்தால் கைபேசி ஒழித்தது என்று போட்டேன். மகிழ்வு மன்றத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் லைக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு உற்சாகம் கொடுத்துட்டே இருப்பாங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல. ஒரு ஆளு ரொம்ப தெளிவாக கேட்டுவிட்டாது, இது அமெரிக்கா எழுத்தாளர் எழுதுடைய இதுதான். நானும் ஆமாம் என்று சொல்லிவிட்டு பதில் சொல்லி வந்தேன். அதனால் தான் தழுவல் என்று போட்டிருக்கின்றேன் என்று. எனவே இது போட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய கதைகளெல்லாம் நிறைய பேர் பார்த்து இது லைக்ஸும் அதுக்கு விமர்சனம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. தூத்துக்குடிய சாந்தி, மலேசியாவில் கணேசன், ஸ்ரீலங்காவில் சுபாஷ் போன்ற பலருடைய பாராட்டுக்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் ஒரு கதையை தெரியாமல் மறுபடியும் போட்டு விட்டேன். பிந்துசரன் என்கிற சகோதரி இந்த கதையெல்லாம் முதல்ல போட்டீங்களே அப்படின்னு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன். அப்ப அந்த அளவுக்கு ஆழமா நான் எழுதக்கூடிய அந்த கதைகளை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று. சில பேர் கதைக்கு நீங்க இப்படியே கூட முடிவு சொல்லலாமே என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஆமாம் செய்யலாம் என்று கூட நான் அதுக்கு அந்த அந்த முடிவும் நல்லதாக இருந்தது. இந்த 2 வகை கதையெல்லாம் சாதாரணமா கவிதையோ கதையோ நம்முடைய பார்க்கக்கூடிய விஷயங்கள், சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடியது. ஒரு நகைச்சுவை கூட சிறந்த நகைச்சுவை எடுத்தாலும் நம்ம இப்ராஹிம் அவர்கள் நாம தான் பேசி சமாளிக்கின்றோம். அவர் எழுதி சம்பாதிக்கின்றோம். எப்படியும் ஒரு இத்தனோண்டு ஜோக்கர் 1500 வாங்கிடுவாரு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த நண்பர் வாசி கலைமன்றத்தை சேர்ந்த மருமகன் சிறந்த கவிஞர் எழுத்தாளர் மணிமொழி செல்வரெல்லாம் என்று நான் வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. வாட்ஸ்அப்பில் தான் போட்டு விட்டேன். ஆனால் அதை பார்த்து விட்டு உங்களை பாராட்டுவதற்கு வந்தாக வெளிக்கொண்டு வந்து விட்டார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நான் எப்பொழுதும் வந்து சொல்லிக் கொண்டேன். கவிதையில் வெண்பா என்றால் புரிந்து வராடக்கூடிய அன்புக்குரிய ஐயப்பனவர்கள் வந்து சென்றார்கள். அந்த ஐயப்பனுடைய கவிதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மரபு கவிதைகள். இன்றைய சூழ்நிலையில் மரபு கவிதைகள் ஆளே கிடையாது. அவர் உயர்ந்த கவிதைகளை தந்து கொடுக்கிற ஐயப்பன் அவர்கள் வந்து இருக்கின்றார்கள். இங்கு பேசவில்லை, ஏதோ பேச்சுக்காக கூப்பிட்டார்கள் என்று பேசவில்லை. அழகாக இந்த புத்தகத்தை ஆழமாக விஷயங்களை சொல்கின்றார்கள். அன்புக்குரிய வேற சகோதரி சொல்ல போனால் இந்த புத்தகமே இப்போ வரைக்கும் கையில் கிடைக்கவில்லை.
இங்க வந்து உட்கார்ந்து வேண்டும் வாங்கிய வேண்டும் அப்படி திருப்பி பார்த்துட்டு உடனே இவ்வளவு விமர்சனம். ஆகவே நல்ல உள்ளங்களுக்கு நான் எப்பொழுதும் என்று சொல்லக்கூடாது. இந்த அருமையான நூலுக்கு அணிந்தே வழங்கிய எனது கவிதாயணி விநாயக சுந்தரி அவர்களும் முதல்வர் கோபவர்களுக்கும் நேரத்தில் நான் மிகுந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த இடத்தையும் கொடுத்து நிகழ்ச்சிக்கு வந்து முன்னிலை வைத்தது மூலமாக ஆசீர்வாதம் வழங்கிய அம்மாவர்களுக்கும் பணிவான நன்றி. இந்த நிகழ்வில் ஒத்துழைத்து அனைத்து வழங்கிய நமது துரைப்பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நன்றி உரைக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லுகின்றேன். என் வாழ்க்கையில் சின்ன வயதிலிருந்தே ஓடாடி வந்த நண்பர் போத்தராஜ் அவர்கள் அருமையான விமர்சனத்தை தந்தார்கள். அதுபோல் இந்த பேசிய அனைவரும் மிக சிறந்த விமர்சனம் தந்தார்கள். சுப்ரத்திலே கடந்த 10 ஆண்டுகளாக என்னுடைய இலக்கிய தொழில் பணியாற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அவர்களை பார்க்கின்ற இப்போது சாதாரண தோட்டம், ஆனா அவருடைய வாழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆழமானது. இப்படி உயர்ந்த சிந்தனைகள் நூல் ஆனது ஐயாவுடைய கைவண்ணத்தில் பாடலாக வந்திருக்கிறது. குறைந்தபட்சம் 1 மணி நேரம் கேட்கலாம் அந்த பாடலை, அந்த அளவுக்கு பாடலாக உருவாக்கி இருக்கின்றார். இதனை காப்பி பண்ணி ஒரு நகைச்சுவை மன்றமானது தான் போட்ட மாதிரி ஒரு கதையை போட்டு விட்டது. அதை நம்ம ஜான்சன் ஐயா கண்டுபிடித்து இந்த பத்தியெல்லாம் உங்க கதையை காப்பி அடிச்சுட்டாங்க. நான் உடனே சொன்னேன், பரவாயில்ல நம்ம கதை இந்த அளவுக்கு பிரபலமாக அப்படின்ட்டு. இந்த கதைக்கு நமது சுரேஷ்குமார் அவர்கள் அழகாக ஓவியம் அறிந்து கொடுத்தார்கள். அது போன்ற பல இந்த கதை அப்ப என்ன வைக்க வேண்டியது, பலருடைய உள்ளங்களை இந்த கதை தொட வேண்டும் இருந்தது. யதார்த்தமாக சாதாரணமா பேசிய உள்ளத்தை தொட்டு விட்டார் கவிஞர் அவர்கள். இது போன்ற ஜெயா ஜனார்த்தனுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே ஏற்றம் நம் மனைவியாக நடக்கின்றது என்று. எனவே மனைவிக்கு பொன்னாடி போச்சு பாவத்தில் இவ்வாறு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த இலக்கிய முயற்சிக்கும் அன்புக்குரிய அன்பு சகோதர திலகன் அவர்களுக்கும் மற்றும் வந்துள்ள அனைத்து நல்ல உலகத்துக்கும் யாரையும் விடுபட்டிருந்த அவர்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன்.